ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் உலக பெட்டகம் சேனல். நான் உங்கள் ராஜ். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கேட் ஒர்க்கு தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வெல்டர் வந்து ஒரு கேட்டு ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் மேக்கிங் தான். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு கேட் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ராடோ இல்லை வந்து ஒரு ரவுண்ட் ராடோ இல்லை ஒரு பட்டை ஃப்ளாட் ராடோ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எம்எஸ்சில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம ஒரு கேட்டை வந்து ரெடி பண்ணலாம். அதுவும் ஒரு பெரிய சைஸில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, இது வந்து நமக்கு வந்து ஒரு 60 அடி கேட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு 8 பார்ட்டாக நம்ம வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணி அதை வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இது வந்து எப்படி ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த ஒர்க்கை பண்ணுறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தப்போ, ஸோ வந்து இந்த எம்எஸ் வெல்டு மெஷ் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஷீட்டு மாதிரி அதை நம்ம வந்து அடப்பு மாதிரி கொடுத்து குறுக்க வந்து நம்ம வந்து டிஎம்டி கம்பியை வந்து ஒரு சப்போர்ட்டாக நம்ம அந்த ஃபுல்லாகவே வந்து அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஜிஐ கலாய் பைப்பு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 3/4 கலாய் பைப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3/4 ஸ்கொயர் கலாய் பைப்பு யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கேட்டை வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட்டப் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து முதல் 10 அடிக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வெல்டர் வந்து ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த ஃப்ரேமில் வந்து வெல்டு மெஷ் 5 அடி வெல்டு மெஷ்ஷை வந்து சுற்றி வந்து வெல்டு வச்சுட்டாங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு சுற்றி வெல்டு வச்சாச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஒரு மடக்கு கேட்டால் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, அந்த மடங்குற இடத்துல இருக்கக்கூடிய வெல்டு மெஷ்ஷை வந்து அந்த ஜிஐ ஸ்கொயர் பைப் அளவுக்கு வந்து அவங்க வந்து வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற நம்ம அந்த எம்எஸ் வெல்டு மெஷ்ஷை வந்து சுத்தமாக கட் பண்ணி எடுத்தால் தான் நம்ம வந்து அதை மடக்கும் போது நமக்கு வந்து அது ஃப்ரீயாக மடங்கும். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம மடக்கணும் அப்படின்னாக்கா அந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதை தான் வந்து வெல்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து கட்டிங் ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆல்ரெடி வெல்டிங் வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஸ்கொயராக நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணி அந்த கேட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்தது கீல் போட்டு அவங்க வந்து அந்த ஜாயிண்ட் எல்லாத்துலேயும் பற்ற வச்சு ஒரு கேட்டை வந்து விட போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளஸ்ட் கேட்டு வந்து நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. ஸோ இதை விட சிம்பிளாக ரெடி பண்ணோம் அப்படின்னாக்கா, வெறும் நம்ம வந்து ஸ்கொயர் பைப்பை மட்டும் நம்ம கொடுத்துட்டு குறுக்க வந்து ஸ்கொயர் ராட்ஸை ரொம்ப கேப் வச்சு தான் நம்ம வந்து போடலாம். ஸோ இப்படி வைக்கிறதுனால நமக்கு ஒரு என்ன ப்ளஸ்ஸு அப்படின்னாக்கா, உள்ளே எதுவும் ஆடு மாடு எதுவும் உள்ளே போகாத அளவுக்கு நம்ம வந்து இதை ரெடி பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஒரு ஒர்க் எடுத்தோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கேட்டு போடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு காஸ்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கொயர் ராடு, ஸ்கொயர் பைப்பு இந்த மெத்தடுக்கு பதில் சில பேர் ஷீட்டு வச்சும் அடைப்பாங்க. ஸோ அது ஒரு டைப் ஆஃப் மெத்தட், இது ஒரு டைப் ஆஃப் மெத்தட். ஸோ இது ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்கள் உலக பெட்டகம் சேனல். நான் உங்கள் ராஜ். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாேருக்கும் நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ். இது உங்கள் உலக பெட்டகம் சேனல். நன்றி நண்பர்களே. ஸோ ஃப்ரெண்ட்ஸு, ஃபைனலாக வந்து நம்ம இந்த ஒர்க்கு முடித்ததுக்கப்புறம் இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ அதனுடைய நம்ம ஒர்க்கினுடைய ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Coco,